ஓம் நமோ வெங்கடேஷாயே. ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோ மூலமாக சனி கிரக தோஷ நிவாரணத்துக்கான சில பரிகாரங்களை சொல்றேன். இந்த வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் உங்களால் எவ்வளவு சக்தி முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்க்க முயற்சி பண்ணலாம். இப்ப இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் அனைத்துமே என்னுடைய அனுபவத்தை உட்பட்டு நான் ஜோதிட ரீதியாக மற்றவர்களுக்கு ஜோதிடம் பார்த்து சொல்லும் போது செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் இது. சாந்தி ரத்னாகரம், பாகவதம், கருட புராணம், ஸ்கந்த புராணம், தேவி மகாத்மியம், விஷ்ணு புராணம், இது மாதிரி சாஸ்திர புஸ்தகங்கள்ல சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் உங்களுக்கு நான் இங்க ரெஃபர் பண்றேன். இப்ப இதுல சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்கள் படி நீங்க முயற்சி பண்ணா இந்த சனி கிரகத்தினுடைய தோஷங்கள், குறிப்பா 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அதுக்கடுத்து ஜென்ம சனி, பாத சனி, விரய சனி, பஞ்சம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிட ரீதியாக சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய சிரமங்கள், அதனால் ஏற்படக்கூடிய சனி கிரக தோஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பெருமளவு குறைக்கலாம். சனீஸ்வர பகவானுடைய பரிகாரங்கள் முக்கியமானது என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவானுக்கு நீலவர்ணன் பேர். அதனால நீல கலர் டிரெஸ், நீல கலர் துணியை ஏழைகளுக்கு, உடல் ஊனமுற்றவர்களுக்கு, வயதானவர்களுக்கு எங்களுக்கு தானமா கொடுக்கலாம். முதல்ல இந்த பரிகாரங்கள் செய்யும் போது நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம், நம்மளுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டாவே சனி கிரகத்தினுடைய பெரும்பாலான தோஷங்கள் பாதிப்புகள் விடுபட முடியும். சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து விடுவது ரொம்ப நல்லது. சூரிய உதயத்துக்கு முன்பாக, குறைந்தபட்சம் சூரிய உதயத்துக்கு ஒரு 25 நிமிடம் 30 நிமிடத்துக்கு முன்பாகவே எழுந்து விட வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நாளைக்கு முன்பே எழுந்து விட வேண்டும். சோமலை தவிர்க்க வேண்டும். சனீஸ்வர பகவானுக்கு மந்தன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. எனவே உங்களுக்கு சனி கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வேகத்தை குறைச்சிக்கோங்க. எதிலையும் பொறுமை தேவை. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நடைமுறைகளையும் நடக்கும்போது கூட, மேல மாடிப்படியிலிருந்து கீழே இறங்கும்போது கூட பொறுமையா ஏறுவது, இறங்குவது, நடப்பது கூட உங்களுக்கு பாதுகாப்பை தரும். பிரதி வெள்ளிக்கிழமை பெண்களும், பிரதி சனிக்கிழமை ஆண்களும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் சுத்தமான நல்ல எண்ணெயை தேய்த்துட்டு ஸ்நானம் செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அப்படின்னா அடிக்கடி நிறைய ஜலம் குடிக்கணும், தண்ணி குடிக்கணும். ஏன்னா தண்ணியோட அம்சம் சந்திரன். ஏன்னா இந்த சந்திரன் சனியோட பாதிப்பு, சந்திரனுக்கு கோச்சார ரீதியா வரக்கூடிய இந்த சனீஸ்வர பாதிப்பு மிக அதிகமான தீமைகள் தருது. எனவே சனீஸ்வர பகவானுக்கு காரகத்துவங்கள்ல முக்கியமான கழிவுப் பொருள்கள் அகற்றுறது, கழிவுப் பொருள் அகற்றக்கூடிய உடல் உறுப்புகள், குறிப்பா சிறுநீரக பாதிப்புகள், இதெல்லாம் சனீஸ்வர பகவானால் சுத்தமான தண்ணியை நிறைய குடிக்கிறது நல்லது. குறிப்பா 7 சனி காலம், கண்டக சனி காலம், அப்புறமேட்டு ஜென்ம சனி காலங்கள்ல நிறைய சுத்தமான தண்ணி குடிச்சிட்டே வரணும். அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த சனி கிரகத்தினுடைய பாதிப்புகள் பெருமளவு குறையும். பொது வாழ்க்கையில குறிப்பா டிராபிக் சிக்னல்ஸ் மதிக்கணும். காரணம் என்னன்னா, சனீஸ்வர பகவான் நீதிமான் அப்படிங்கறதுனால நீங்க நேர்வழியில, நேர்மையான வழியில் நடந்துக்கும் போது சனி கிரகத்தினுடைய பாதிப்புகள் எப்படியும் உங்களுக்கு ஒண்ணும் செய்யாது. ஏன்னா சனி கிரகத்தை ஆரம்ப காலத்துல உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பணியை கொடுப்பார் அப்படிங்கிறது. ஏன்னா சனி கிரகத்தினுடைய இந்த 7 சனி காலத்துல, கண்டக சனி காலத்துல உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுப்பார். நிறைய துன்பங்களை கொடுத்து அதன் மூலமாக நல்ல அனுபவங்களை கொடுப்பார். எனவே பொறுமையா இருந்து அதை சகிச்சுட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமா நேர்வழியில, நேர்மையான வழியில் நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அபரிவிதமான நல்ல பலன்களை கொடுப்பார். நம்ம கீழே வேலை செய்யறவங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்யறது, அவர்களை மகிழ்வித்து நாமளும் மகிழ்ச்சியா இருக்கிறது, இதுதான் சனீஸ்வர பகவானுக்கு உரிய உண்மையான சிறப்பான பரிகாரம் அமையும். ஏன்னா நம்ம கீழே வேலை செய்யறவங்க, கூலியாட்கள், அதே மூட்டை தொகுப்பு, கருங்கல் உடைப்பவர்கள், இவர்கள் எல்லாமே சனீஸ்வர பகவானுடைய அம்சம் அப்படிங்கறதுனால நல்ல கூலியாட்கள் நமக்கு அமையணும்னா நமக்கு சனியோட அம்சம் நல்ல சிறப்பா இருந்தா மட்டும்தான் நல்ல கூலியாட்கள், நல்ல வேலை செய்கிற வேலையாட்கள் அமைவார்கள் அப்படிங்கிறது உண்டு. அப்படி அமைஞ்சிருக்க அந்த நல்ல வேலையாட்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கணும், ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கணும், அவர்களுக்கு வேணுங்கிறது பொருள் உதவி செய்து அவர்களை மகிழ்ச்சியா வைத்துக்கணும். அப்படி வச்சிருந்தாலே நமக்கு முதலாளிகளாக இருப்பவர்களுக்கு சனீஸ்வர பகவானால எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படாது. தனக்கு கீழே வேலை செய்யறவர்களுக்கு தன் பதவியிலையும், பொருளாதார ரீதியாகவும், கல்வி ரீதியாகவும் தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, தாழ்மை நிலைமையில் இருப்பவர்களுக்கு உதவிகள் செய்வது சனீஸ்வர பகவானுக்கு மிகவும் பிரீத்தியானது. உடல் ஊனமற்றவர்களுக்கு வேணுங்கிற உதவிகள் செய்து கொடுக்கலாம், அவர்களுக்கு வேணுங்கிற உபகரணங்களை வாங்கி கொடுக்கலாம், ரோடு கிராஸ் பண்ணி விடுறது, அவர்களுக்கு வேணுங்கிற சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். வயதான முதியவர்களுக்கு அவர்களை துன்புறுத்தாம, அவர்களை பரிகாசம் செய்யாம இருக்கிறது, அவர்கள் வேணுங்கிற உதவிகள் செய்து கொடுக்கலாம், அவர்களை மகிழ்ச்சியா வைத்துக் கொள்ள முயற்சி செய்யலாம். எருமை மாட்டோட வெண்ணெய் அதை வைத்துக் கொண்டு உங்களுடைய கை கால் மூட்டுகள்ல ஏன்னா சனீஸ்வர பகவான் மூட்டுகளுக்கு அதிபதி. குறிப்பா மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுப்பது சனீஸ்வர பகவான் தான். எனவே உங்களுக்கு ஜாதக ரீதியா சனி கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள்ல மூட்டு பாதிப்புகள் ஏற்பட்ட, மூட்டு வலி, மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் சுத்தமான எருமை மாட்டு வெண்ணெய் அந்த மூட்டுகள்ல நீவி விட்டு மசாஜ் செய்யலாம். கருப்பு நிறமுள்ள பசுக்களை வீட்டுல வச்சுக்கிறது, எருமை மாடு தானம் செய்வது, கருப்பு நிற பசுக்களை தானம் செய்வது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ண பிரதமையை தானம் செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு சனி கிரகத்தினால் ஏற்படும் தோஷங்கள் விலக்கும் அப்படிங்கிறது இருக்கு. கருப்பு எள்ளு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருப்பு கலர் வஸ்திரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கருநீல கலர் வஸ்திரம்,
அதே மாதிரி பாத்தீங்கன்னா எருமை, கருமேக நிறமுள்ள பசுக்கள் இதெல்லாம் வந்து நீங்க வந்து தானமாக வைத்துக் கொள்ளலாம். அந்த பொருட்கள் அதன் மூலமா வரக்கூடிய பொருட்களை வந்து நீங்க பயன்படுத்திட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து தோஷ நிவாரணமாக அமையும். பொது வாழ்க்கையில வந்து இடையூறுகள் செய்யாம இருக்கிறது, பொதுமக்களுக்கு வந்து துன்பங்களை ஏற்படுத்தாம இருக்கிறது, வீண் வதந்திகளை பரப்பாம இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கருநீல மோதிரங்களை அணியலாம், வைரம் அணியலாம், அல்லது வந்து கருநீல கற்களை வந்து மோதிரமாக அணியலாம். அவ்வாறு வசதி இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து வெள்ளியால் ஆன மோதிரங்கள், வெள்ளியால் ஆன செயின்கள், அதே மட்டும் வெள்ளி டாலர் இதெல்லாம் வந்து நீங்க அணியும் போது உங்களுக்கு வந்து சனி கிரகத்தினுடைய பாதிப்புகள் குறையும். அதே மாதிரி ஆபத்து காலங்களில் மற்றவர்கள் உதவி செய்வது, உயிருக்கு போராடுபவர்களை வந்து நாம் வந்து உதவி செஞ்சு அவர்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை வந்து நாம் ஏற்படுத்தி கொடுப்பது, இதனால வந்து சனி கிரகத்தினுடைய திருப்திக்கு ஆளாகலாம். நீல வஸ்திர தானம் சொல்லி உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து சனிக்கிழமை பூச நட்சத்திரம் கூடிய தினங்கள்ல வந்து சனிக்கிழமை அல்லது பூச நட்சத்திரம் வரக்கூடிய தினங்கள்ல வந்து உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து நீல நிற வஸ்திரங்களை வந்து தானமா செய்யலாம். சனிக்கிழமையும் அல்லது சனி வாரியும் சனீஸ்வர பகவானுக்கு பூஜைகள் செய்யலாம். நவகிரகங்களை வந்து மேற்கு நோக்கி இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு 8 நல்லெண்ணெய் விளக்கு வைத்து கருப்பு வஸ்திரம் சாத்தி கருங்கோழி புஷ்பகத்தால் அர்ச்சனைகள் பூஜைகள் செய்து, அதேவே அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து மிளகு சீரகம் சேர்த்து அன்னதானத்தை நீங்க பொங்கலை வந்து நீங்க அவங்களுக்கு தானமா கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். இதனால சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த 7 சனி காலத்துல வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். அதே தொழில வெற்றி கிடைப்பதற்காக வெற்றிலை மாலை சாற்றலாம். எதிரிகளை வெல்வதற்காக கருப்பு உளுந்தினால் ஆன வடையை வந்து மாலையாக சாற்றலாம். வெற்றிலை மாலை சாற்றுவது, வெண்ணெய் காப்பு சாற்றுவது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இது கண்டக சனி காலங்களில் ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெய் காப்பு சாற்றுவது மிக சிறந்த பரிகாரமாக அமையும். சிந்தூர காப்பு வந்து உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கும் போதும் அர்த்தாஷ்டம சனி நடக்கும் போதும் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். 7 சனி காலங்கள் வந்து கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் உருவாகும். ஏன்னா வந்து கண்கள் வந்து சூரிய சந்திரர்கள், சனீஸ்வர பகவானுடைய பகைகரங்கள் ஆகிற சூரிய சந்திரர்கள் வந்து கண்ணோட அம்சமா இருக்கிறதுனால 7 சனி காலத்துல வந்து கண்ணுக்கு கீழே கருவளையங்கள் உருவாகும். இவ்வாறு கருவளையங்கள் உருவாகாம இருக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணணும், எருமை மாட்டு பால், எருமை மாட்டு தயிரை வந்து நிறைய சாப்பிட்டுட்டு வரலாம். எருமை மாட்டு தயிரை வந்து முகத்துல பூசிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கருவளைய பாதிப்புகள் எல்லாம் குறையும். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்துக்கு ஆளாகலாம் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி சனிக்கிழமைனால எருமை மாட்டுக்கு வந்து சுத்தமான தீவனங்களை வந்து கோதுமை மாவு, வெல்லம் சேர்த்து தானமாக கொடுக்கலாம். தீவனங்களை வாங்கி கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை உத்திரட்டாதியும் சேரும்போது கோபூஜை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை சேரும்போது உங்களுக்கு தொழில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு வந்து வஸ்திர தானம் செய்வது, அதே மாதிரி அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து குரு பூஜை செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். புதன்கிழமை மனுஷ நட்சத்திரம் கூடிய தினத்தில் வந்து அருகில் இருக்கிற பெருமாள் கோவில்களுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் வந்து லட்சுமி நாராயணன் வந்து வழிபாடு செய்வது உங்களுக்கு சனி கிரகத்தினுடைய பாதிப்புகள் குறையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் சனிக்கிழமை கூடிய தினத்துல வந்து இரும்பினால் ஆன பொருட்களை வந்து தானமாக செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து இரும்பு மோதிரம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பினால் ஆன செயின்கள் வந்து அணியக்கூடாது. அதே நேரம் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து கோவில்களுக்கு தானமாக கொடுக்கலாம். குறிப்பா ஏழைகள், உடல் ஊனமுற்றவர்கள் வீடு கட்டும்போது அவர்கள் வந்து இரும்பு பொருட்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம். இரும்பு கம்பிகளை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில், ஐயப்பன் கோவில் கட்டும்போது வந்து கட்டுவதற்கு தேவையான கட்டுமான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். குறிப்பா வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள், இரும்பு கம்பிகளை வாங்கி கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். உத்தர நட்சத்திரம் என்று ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். திருவோண நட்சத்திரம் என்று பெருமாளை வழிபாடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமை சிவ வழிபாடு, உங்களுக்கு சனி பிரதோஷத்தன்று சிவ வழிபாடு செய்தாலும் சனி கிரகத்தினுடைய தோஷங்கள் விலகும். அதே ஞாயிற்றுக்கிழமை மிருத்யுஞ்ச பிரதோஷ வேளையில கண்டக சனி நடப்பவர்கள் வந்து அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் வந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். சனீஸ்வர பகவானுடைய நாமாவளிகளை பாத்தீங்கன்னா நீலவர்ணாய நமன்னு சொல்றதுனால நீலவர்ண புஷ்பங்களையும் நீலவர்ண வஸ்திரங்களையும் வந்து நீங்க தானமா செய்வது, சனீஸ்வர பகவான் நீலவர்ண புஷ்பங்களால கருங்கோழி புஷ்பங்களாலையும் அல்லது துளசியாலாவது நீங்க அர்ச்சனை செய்யலாம். ஏன்னா சனீஸ்வர பகவானுக்கு வந்து விஷ்ணு பக்தாய நமன்னு ஒரு பேர் இருக்கு. அதனால வந்து விஷ்ணுடைய பக்தர்களை வந்து சனீஸ்வர பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படிங்கறதுனால விஷ்ணு கோவில்களுக்கு அடிக்கடி சென்று வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். சனிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை நாட்கள்ல வந்து ஆஞ்சநேயருக்கு அல்லது ஐயப்ப சுவாமிக்கு, பெருமாளுக்கு வந்து சுத்தமான நல்லெண்ணெய் காப்பு வைத்து எண்ணெய் காப்பு வைத்து சுவாமிக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். அதனால உங்களுக்கு சனி கிரகத்தோட தோஷங்கள் விலகும். கோவில்கள்ல வந்து சுத்தமான நல்லெண்ணெய் வந்து தீபத்துக்காக வாங்கி கொடுக்கலாம். இதனால உங்களுடைய வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம் சனி, கண்டக சனி பாதிப்புகள்லாம் விலகும். விரய சனி பாதிப்புகள்லாம் விலகும். சனிக்கிழமை நாட்கள் வந்து இரும்பினால் ஆன தீபத்தை வந்து ஆஞ்சநேயர் கோயில் ஏற்றி வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். 8 தீபங்களை வந்து மற்றவர்களுக்கு தானமாக வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு வந்து சில்வர் குடங்களை வாங்கி கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றவர்கள், குறிப்பாக வந்து இடுப்பு கீழே வந்து உடல் ஊனமுற்ற கை கால்கள், குறிப்பா வந்து கால்கள் வந்து பாதிப்படைந்தவர்களுக்கு வந்து வேணுங்கிற பொருள் உதவி, அவர்களுக்கு வேணுங்கிற உபகரணங்களை வாங்கி கொடுப்பது, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாம உதவிகள் செய்வது, அப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு
இடையூறுகள் செய்யாமல் இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். சிறு குழந்தைகள் வந்து சனியனே சகடையே என்று திட்டக்கூடாது. குறிப்பாக வந்து ஆயுஷ்மான் நாமயோகம் பவகரணம் கூடிய நாட்கள்ல வந்து குழந்தைகளையும் வயதான பெரியவர்களையும் வந்து சபிக்க கூடாது, அவர்களை வந்து திட்டக்கூடாது. அது குறிப்பா வந்து ஆயுஷ்மான் நாமயோகம் பவகரணம் கூடிய நாட்கள்ல வந்து அருகில் இருக்கிற கோவில்களுக்கு சென்று அங்குள்ள அர்ச்சகர்களிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு வாங்கிட்டு உங்களுடைய வியாதிகள் தீரும், நீண்ட ஆயுள் நீண்ட ஆரோக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களுக்கு கட்டளையிடும் முன்பு தான் அதைப்படி நடந்துக்கிறது நல்லது. ஏன்னா மற்றவங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு நான் அந்த வழியில் நடக்கலன்னா அதனால சனி கிரகத்தினுடைய பாதிப்புகள் ஏற்படும். போக்குவரத்து விதிகளை மதிக்க வேண்டும். ஏன்னா வந்து சனீஸ்வர பகவான் வந்து 7 சனி காலத்துல கோபத்தையும் ஒரு ஆக்ரோஷத்தையும் உண்டு பண்ண குரோதகாராயின்னு சொல்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ரோஷம் உண்டாகும். அதனால வந்து பொறுமை இல்லாம வேகமா போக வேண்டியது வரும். போலீஸ்காரர்களுக்கு வந்து வெயில் காலத்துல இருந்து அவர்களுக்கு நிற்பதற்கு கொடைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிழற்கொடை வாங்கி கொடுக்கலாம், தொப்பிகளை வாங்கி கொடுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர்கள் கைக்குட்டைகள் வாங்கி கொடுக்கலாம், அவர்களுக்கு குடிப்பதற்கு ஜலங்களை கொடுக்கலாம். எறும்புகளுக்கு வந்து தினசரி வந்து பச்சரிசி மாவுனால வந்து கோலங்கள் போடுறது வீட்டுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எறும்பு புற்று உள்ள இடங்கள் வந்து பச்சரிசி மாவு வெல்லம் கலந்து சர்க்கரை கலந்து போடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். போக்குவரத்து காவலர்கள், நீதிமன்றங்கள், வக்கீல்கள் இவர்களிடம் வந்து பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் சாட்சி சொல்பவனை சனீஸ்வர பகவான் மிக கடுமையாக தண்டிப்பார். அப்படிங்கிறதுனால பொய் சாட்சி சொல்லாம உண்மையாக நேர்மையாக நடந்துக்கிட்டா நிச்சயமா உங்களுக்கு சனி கிரகத்தினுடைய பாதிப்புகள் எல்லாம் பெருமளவு குறையும். உங்க வீட்டுக்கிட்ட எள்ளு செடி இருந்தாவோ அல்லது வந்து எள்ளு நிலம் இருந்தாவோ, எள்ளு செடி உள்ள நிலங்கள் இருந்தாவோ வசதியானவர்கள் வந்து எள்ளு செடி விளையக்கூடிய நிலங்களை வந்து தானமா கொடுக்கலாம். வசதி குறைந்தவர்கள் அட்லீஸ்ட் வந்து அந்த எள்ளு பூவை வந்து உங்களுடைய பல்லுல படாம நீங்க சாப்பிடலாம். சுத்தமான முறையில சாஸ்திரிக முறையில வந்து செய்யப்பட்ட பஞ்சலோகத்தால் ஆன தங்கம் அல்லது வெள்ளியால் ஆன விஷ்ணு பிம்பத்தை வந்து விஷ்ணு பிரதிமை வந்து கோவில்களுக்கு உங்களுக்கு தெரிந்த உத்தம பிராமணர்களுக்கு வந்து நீங்க தானமா வாங்கி கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கும். சனீஸ்வர பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு அது ஆளாகும். எவ்விதமான சனிகிரக தோஷங்களும் உங்களை பிடிக்காது. மலைக்கோவில்கள்ல பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து மலையடிவாரங்கள மலைக்கோவில்கள் செல்லும் போது மலைகளுக்கு செல்லும்போது அங்குள்ள வானரங்களுக்கு குரங்குகளுக்கு வந்து பழங்களை வாங்கி கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டுக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பழமுள்ள மரங்களை வந்து வைப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். கோவில் உள்ள இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அரச மரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா புன்னை மரம் வளர்ப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். வேப்ப மரங்களை வீட்டுக்கிட்டையும் அல்லது உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற இடங்கள்ல இருந்து வேப்ப மரம் நட்டு வைப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். கருப்பு எள்ளு, நல்ல எண்ணெய் இதெல்லாம் வந்து கோவில்களுக்கு அல்லது ஹோமங்கள் செய்யற இடங்களுக்கு வாங்கி கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் வந்து சபரிமலை சென்று வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் பாத யாத்திரை நடந்து சென்று அங்கு வந்து ஐயப்ப சுவாமி வழிபாடு பண்ணுவது, அதுவும் குறிப்பா உத்தர நட்சத்திரம் நட்டு ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்தால் சனி கிரகத்தினுடைய தோஷங்கள் பெருமளவு குறையும். திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை வழிபாடு செய்வது சனிக்கிழமைனா முடிந்தது உப்பை குறைத்துக் கொண்டு அல்லது உப்பில்லாத உணவுகளை சாப்பிட வேண்டும். பாத யாத்திரையாக சென்று பெருமாளை, அது குறிப்பா திருப்பதி வெங்கடாஜலபதி பாத யாத்திரையாக சென்று திருமலை சென்று வருவது உங்களுக்கு வந்து 7 சனி தோஷங்கள்லாம் விலகும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பா விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து நமக்கு வந்து வைத்திய சாஸ்திரத்துல விஷஜரம், அதற்கடுத்து தீராத வியாதிகளாம் தீருவதற்கு சிறந்த பரிகாரமா விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது நல்லதுன்னு சொல்லி வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மாந்திரிக சாஸ்திரத்துல நமக்கு வரக்கூடிய பில்லி, சுனி, ஏவல் இந்த செய்வனை கோளாறுகள் நீங்குவதற்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியாக வந்து ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்களை நிவர்த்திக்கு சரியான பரிகாரமாக விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களால ஏற்பட்ட வினைகளுக்கான தீமைகளை குறைப்பதற்கு, இந்த ஜென்மத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை குறைப்பதற்கு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறமேட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சௌந்தரிய லகரி அப்படி சொல்ல, லகரி என்றால் வெள்ளம், சௌந்தரிய லகரினா அழகின் வெள்ளம் சொல்லக்கூடியது. இது வந்து மகாலட்சுமியோட 100 ஸ்லோகங்கள் சேர்ந்தது சௌந்தரிய லகரி. இதுல வந்து 23வது பாசகத்தை வந்து தினசரி 19 முறை வந்து நீங்க பாராயணம் செய்து வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். பிரதி சனிக்கிழமையும் மாலை நேரத்துல வந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தால் சனி கிரகத்தினுடைய தோஷங்கள்லாம் பரிபூர்ணமாக விலகும். ஸ்ரீ சுக்தம், புருஷ சுக்தம், விஷ்ணு சுக்தம், நாராயண சுக்தம், அதுக்கு துர்கா சுக்தம், இந்த மாதிரி சுக்த மந்திரங்களை வந்து ஒரு புரோகிதர்களை வைத்துக் கொண்டு ஹோமங்கள் செய்வது உங்களுக்கு சனி கிரகத்தினுடைய தோஷங்கள்லாம் விலகும். வீட்டுல வந்து கூர்மாவதார படம் வைத்து சுத்தமான காய்ச்சிய பசும்பாலை நிவேதியமா செய்து கூர்மாவதார மந்திரங்களை பாராயணம் செய்துவிட்டு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு வந்து சனி கிரகத்தினுடைய தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஐயப்பன் கோயிலுக்கு சென்று ஒரு உத்தர நட்சத்திரம் ஐயப்ப வழிபாடு, திருவோண நட்சத்திரம் பெருமாள் வழிபாடு, மூல நட்சத்திரம் என்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக நாமக்கல் ஆஞ்சநேயர் போன்ற ஆஞ்சநேய சேத்திரங்களுக்கு அடிக்கடி சென்று வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மதிய நேரத்துல வந்து சனி வரை 1 to 2 நேரத்துக்குள்ளார வந்து வெண்கடுகு மஞ்சள் கலந்து உங்களுடைய ஆபீஸ் வீடுகளில் வந்து வீட்டை சுத்தி தெளிச்சுக்கும் போது உங்களுக்கு இந்த சனி கிரகத்தினுடைய பீடைகள் எல்லாம் குறையும். சீரகம், மிளகு சேர்த்த பொங்கலை வந்து ஆஞ்சநேயர் கோவில்களை வைத்து ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடு செய்த பின்பு அன்னதானமாக செய்வது, நீங்கள் அதை சாப்பிடுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பாத்திரபத மாச சுக்லபட்ச நவமி ரோகிணி நட்சத்திரம் கூடிய தினத்துல வந்து சனீஸ்வர பகவான் ஜெயந்தி தினம். அன்றைய தினத்துல வந்து
நவகிரகங்களில் சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாத்தி, கருப்பு கலர் அல்லது கருநீல கலர் பட்டு வஸ்திரம் சாத்தி விட்டு 8 நல்லெண்ணெய் தீபம் வைத்து சனீஸ்வர பகவானுக்கு கருங்காலிய புஷ்பங்கள் அல்லது துளசியால் அர்ச்சனைகள் செய்து அங்குள்ள பக்தர்களுக்கு மிளகு சாதத்தை நிவேதனமாக செய்தால் உங்களுடைய சனிகிரக தோஷங்கள்லாம் விலகும். வாழ்க்கையில் எப்பயுமே சனிகிரகத்தினால் நன்மைகளே உண்டாகும். தினசரி சனீஸ்வர பகவானுடைய வாகனம் என்று சொல்லக்கூடிய காகத்திற்கு காலை நேரத்துல பகல் நேரத்துல உணவிட்டு விட்டு நீங்க சாப்பிடணும். அதே மாதிரி இரவு நேரத்துல சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி நாய்க்கு உணவிடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலை பிரதேசங்களில் உள்ள குரங்குகள், கரடிகள், குயில் போன்ற உயிரினங்களுக்கு தீங்குகள் செய்யாம இருக்கிறது, அவர்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பழங்கள் வாங்கி போடுவது, தானியங்கள் போடுவது, உணவுகளை கொடுப்பது, யானைக்கு கரும்பு பயிர்களை வாங்கி கொடுப்பது, கரும்பு வாங்கி யானைக்கு தானமாக கொடுக்கலாம். இதனால் சனி கிரகத்தினுடைய தோஷங்கள் விலகும். யானைகிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குவது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டில் கஜலட்சுமி பூஜை செய்தாலும் சனீஸ்வர பகவானுடைய தோஷங்கள் விலகிறதுக்காக முன்னோர்களுக்கு பிரதி வருடமும் தவறாம நீத்தார் கடனை சரியாக செய்ய வேண்டும். குறிப்பா வருடாந்திர திதிகள் தவறாம கொடுத்துட்டு வரணும். அவர்களுக்கு ஆற்றங்கரையிலோ குளக்கரையிலோ அல்லது உங்க வீட்டிலேயே கூட தர்ப்பணங்கள் ஹோமங்கள் செய்யணும், தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்யணும். அதனால தீபாவளிக்கு முன்பு வரக்கூடிய அந்த திரையோதசி தினத்துல யம தெய்வம் சொல்லக்கூடிய நாட்கள் யமனுக்காக உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு ஒருவருக்கு ஒரு தீபம் என்ற விதத்துல அகல் விளக்குல தெற்கு நோக்கி வைத்து விட்டு அவர்கள் கையாலே வைக்கலாம். அல்லது வீட்டில் இருக்கிற சுமங்கலி பெண்கள் பெரிய பெண்கள் தீபம் ஏற்றி தெற்கு நோக்கி யம தர்மராஜனை வழிபாடு செய்யும்போது சனீஸ்வர பகவானுடைய பாதிப்புகள் குறையும், அகால மரண தோஷங்கள்லாம் விலகும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நீல வானத்தை உற்று பார்த்துட்டே வருது, அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து சனி கிரகத்தினுடைய தோஷங்கள் விலகும். நல்ல ஒரு ஞானம் அறிவு கிடைக்கும். தாய் தந்தைகளை எவன் ஒருவன் மதித்து நடக்கிறானோ அவர்களுக்கு சனி கிரகத்தினுடைய எவ்விதமான தோஷங்களும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனவே உங்களுடைய தாய் தந்தையர்களை நீங்க அவர்களுடைய மனசு நோகாம நீங்க நடந்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு சனி கிரகத்தினுடைய தோஷங்கள்லாம் பரிபூர்ணமாக விலகும். சிறு குழந்தைகளை அதே மாதிரி வயதான பெரியவர்கள் அவமானப்படுத்தக்கூடாது, அதே மாதிரி திட்டக்கூடாது. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயுஷ்மான் நாமயம் பவகாரம் கூடிய நாட்கள் அவர்களை கூட்டி சென்று அர்ச்சகர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி வந்தால் நிச்சயமாக தீர்க்க ஆயுள் கிடைக்கும். வீட்டுல வருஷத்துக்கு ஒரு முறையாவது கணபதி ஹோமங்கள் செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். சங்கடகர கணபதி ஹோமம், வல்லப கணபதி ஹோமம், ஹரித்ரா கணபதி ஹோமம், அதற்கடுத்து உச்சிஷ்ட கணபதி ஹோமங்கள் செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். பஞ்சமுக ஹனுமன் ஹோமம் செய்வதும் நல்ல பலன்களை கொடுக்கும். சனீஸ்வர பகவானுடைய சேத்திரம் சொல்லக்கூடிய திருநள்ளாறு பாத்தீங்கன்னா இந்தியாவில புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அருகில் இருக்க ஒரு நகரம் திருநள்ளாறு. அங்க தர்பையில அவதாரம் செய்த தர்பாரண்யேஸ்வரர் சிவாலயம் இருக்கிறது. அங்க இருக்கிற அம்பிகை பிரணாம்பிகை. முதல்ல அங்க சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதியே இருக்கிறது. அங்குள்ள நலத்தீர்த்தத்துல முதல்ல நீராடி விட்டு பிறகு அங்க இருக்கிற நல விநாயகரை வழிபாடு செய்து விட்டு பிறகு தர்பாரண்யேஸ்வரி வழிபாடு செய்துவிட்டு பிறகு அம்பாலை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து வர வேண்டும். கடைசியாக அங்கிருந்து கிளம்பி வரும்போது அங்க இருக்கிற நலநாராயண பெருமாளையும் வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு முறைப்படி நீங்கள் பூஜைகள் செய்து வழிபாடு செய்து வரும்போது நிச்சயமாக சனி கிரகத்தினுடைய தோஷங்கள்லாம் விலகும். நல்ல தீர்த்தத்துல நீராடும் போது தர்பையை தலையில வைத்துக் கொண்டு தலைமொழியை விட்டு நீராட வேண்டும். உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயோ அல்லது பாத்தீங்கன்னா வன்னிமரம் இருக்கிற இடத்துலயோ சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து சிவ பூஜைகள் செய்து வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். வன்னிமர இலைகளால சனீஸ்வர பகவானை அர்ச்சனை செய்து வந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும். அதற்கடுத்து விஷ்ணு பிம்பதானம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான சாஸ்திரிக முறையில் செய்யப்பட்ட தங்கம் அல்லது வெள்ளி அல்லது பஞ்சலோகத்தால் ஆன விஷ்ணு பிரதிமைகளை கோவில்களுக்கு தானமாக செய்து கொடுக்க வேண்டும். குளக்கரைகளை வைத்து பூஜைகள் செய்துவிட்டு ஸ்ரீசுக்த புருஷுக்த ஹோமங்கள் செய்துவிட்டு அந்த சிலைகளை அங்க இருக்கிற புரோகிதர்களுக்கு தானமாக கொடுத்தால் நிச்சயமா சனீஸ்வர பாதிப்புகள்லாம் பெருமளவு குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போல இன்னும் பல பரிகார முறைகள்லாம் ஜோதிட ரீதியாகவும் சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் மேற்கு சொன்ன இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்க ஓரளவுக்கு முயற்சி பண்ணாவே உங்களால் எந்த அளவுக்கு சக்தி முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணவே நிச்சயமா சனீஸ்வர பாதிப்புகள்லாம் பெருமளவு குறையும். அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு ஓம் ஹைம் ஹ்ரீம் ஸ்ரீம் சனீஸ்வராய நமஹா அப்படிங்கிற மூலமந்திரம் இருக்கிறதுனால அடிக்கடி சனீஸ்வர பாதிப்பு இருப்பவர்கள் சொல்லி வருவது நல்ல பலன்களை கொடுக்கும். பூஷ நட்சத்திரம், மனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களை சனீஸ்வர பூஜை செய்வது நல்ல பலன் கொடுக்கும். பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை சேர்ந்த நாள்ல குரு பகவானை வழிபாடு செய்வதும், அனுச நட்சத்திரம் புதன்கிழமை சேர்ந்த நாட்கள்ல விஷ்ணு வழிபாடு செய்வதும், லட்சுமி நாராயண வழிபாடு செய்வதும், லட்சுமி நாராயண ஹோமங்கள் செய்வதும் நல்ல பலன்களை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது உத்திரட்டாதியும் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது கோ பூஜை பசு பூஜைகள் செய்வதும், பசுமாடுகளுக்கு வேணுங்கிற உதவிகள் செய்து கொடுப்போம். உபகரணம் அதாவது பசுக்கள் வேணுங்கிற தீவனங்களை வாங்கி கொடுப்பது, சுத்த ஜலம் கொடுப்பது, பசுவுடைய கழுத்து பகுதி நீவி விடுவது, இதெல்லாம் சனீஸ்வரனுடைய கிரகதோஷங்களை விளக்கும். சனிக்கிழமை பூச நட்சத்திரம் கூடிய தினத்துல எண்ணெய் ஸ்நானம், எண்ணெய் தைலம்
தானமாக கொடுப்பது நல்ல பலன்களை கொடுக்கும். இவ்வாறாக மேலே சொன்ன பரிகாரங்களை உங்களுக்கு சக்தி முடிஞ்ச அளவுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. நிச்சயமா உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய பாதிப்புகள்லாம் பெருமளவு குறையும். பரிகாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மலைக்கு பிடிக்கிற கொடை மாதிரி. மழை காலத்துல அதிகமான பலத்த மழை பெய்யும் போது மழையிலிருந்து நனையாம இருக்கிறதுக்காக நாம கொடை பிடிக்கலாம். அதற்காக மழையை சுத்தமா நனையாம இருக்க முடியாது. கொஞ்சமாவது நம்ம அந்த கொடை பிடித்தாலும் நம்மளுடைய சாரல்கள் தூரதான் செய்யும். அது போல இந்த மேற்சொன்ன பரிகாரங்களை செய்யும் போது தலைக்கு தலப்பாகையோட போனது என்பது போல உங்களுக்கு பிடித்த பெரிய அளவிலான பாதிப்புகள் கூட வெகு குறைவான பாதிப்புகளாக மாறிடும். உங்களுக்கு நல்ல செயல்கள் பெருமளவு நடக்கும். கஷ்டப்படுறவேன்னு சொல்லிட்டு நீங்க சனீஸ்வர பகவானை நிந்தனை செய்யறதை விட்டுட்டு சனீஸ்வர பகவான் பக்தியோடு நீங்க வழிபாடு செய்தால் நிச்சயமா உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானுடைய பாதிப்புகள் உங்களுக்கு குறைஞ்சு நல்ல பலன்களை சனீஸ்வர பகவான் வாரி வழங்குவார் அப்படிங்கிறது இருக்கு. இதே போல இன்னும் பல விஷயங்களை பிறகு ஒரு வீடியோவில் நான் சொல்றேன். இந்த சொன்ன பரிகார தோஷங்கள் சரியா முயற்சி செய்யுங்க. நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவரையும் சர்வே ஜன சுகினோ பவந்து. ஓம் நமோ வெங்கடேஷாய. நன்றி, வணக்கம்.